Good morning, children. I am Anupriya, Department of Physics. In this video, we are going to see the chapter 6, Magnets. We learn from this chapter under the topics about poles of a magnet, properties of magnets, a freely suspended magnet always points in north-south direction, an attractive property, like poles repel and unlike poles attract, and poles exist in pairs. First, we are discuss about poles of a magnet. If a bar magnet is put into a heap of iron fillings, the maximum amount of iron fillings cling to the two ends of the bar magnet. அதாவது என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த பார் மேக்னெட்டை சுற்றி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சம் அயன் ஃபில்லிங்ஸ் வந்து அதில் போர் பண்றோம். ஸோ அப்படி ஸ்ப்ரெட் பண்ணும்போது அந்த அயன் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் அயன் ஃபில்லிங்ஸ் ஃபுல்லாக எங்கே வந்து ஃபர்ஸ்ட் அட்ராக்ட் ஆகும் அப்படின்னா பார் மேக்னெட்டோட டூ எண்ட்ஸ்லையும். ஓகேயா, டூ எண்ட் ஆஃப் த பார் மேக்னெட்லேயும் தான் என்ன ஆகும் அப்படின்னா மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் அயன் ஃபில்லிங்ஸ் போய் என்ன பண்ணிக்கும் அதில் அப்படின்னா ஒட்டிக்கும். ஸோ இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அதாவது இந்த பார் மேக்னெட்டோட டூ எண்ட்ஸ்லையும் தான் என்ன இருக்குது அப்படின்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஸ்ட்ராங்கஸ்டாக இருக்குது. ஓகே, ஸோ ஸ்ட்ராங்கஸ்ட் நியர் த டூ எண்ட்ஸ் ஆஃப் த பார் மேக்னெட். ஸோ அதை தான் என்ன சொல்கிறோம் poles of magnet அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, poles of magnet. So we find the more iron fillings cling to the two ends of the magnet than to its center. So centerல இருக்கு, சென்டரை விட ஸோ இந்த டூ எண்ட்ஸ்லையும் தான் என்ன இருக்கும் அப்படின்னா ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் அயன் ஃபில்லிங்ஸ் வந்து என்ன இருக்கும் போய் அட்ராக்ட் ஆயிருக்கும். ஸோ திஸ் ஷோஸ் தட் த அட்ராக்ஷன் ஆஃப் மேக்னெட் இஸ் the strongest at the two ends of the then in the middle. The end of the magnet where maximum iron fillings get cling, that is the attraction is strongest, are known as poles. The two poles are called north pole and south pole. Both poles are equally strong. So this region of a magnet where the attraction is strongest are called poles of magnet. A magnet has always two poles. One of the magnet is called north pole and another pole of the magnet is called south pole. Okay, so இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பார் மேக்னெட். ஸோ இந்த பார் மேக்னெட்டோட ஒரு எண்ட்ல என்ன இருக்கு ரெட் கலர்ல மார்க் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா. ஸோ அதுதான் வந்து என்னது அப்படின்னா நார்த் போல் ஆஃப் அ மேக்னெட். நெக்ஸ்ட் ப்ளூ கலர்ல இருக்கு பாத்தீங்களா. ஸோ அதுல என்ன லெட்டர் இண்டிகேட் பண்ணிருக்காங்க, எஸ், ஸோ சவுத் போல். ஓகேயா, ஸோ அந்த நார்த் போல் அண்ட் சவுத் போல்ல தான் என்ன இருக்கும் மேக்சிமம் அமௌண்ட் ஆஃப் அயன் ஃபில்லிங்ஸ் வந்து என்ன இருக்கும் அட்ராக்ட் ஆயிருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு மேக்னெட்டோட டூ எண்ட்ஸ்ல தான் எப்படி இருக்கும் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகேயா, ஸோ நார்த் போல என்னன்னு ரெப்ரசென்ட் பண்ணணும், என் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணணும். ஓகேயா, ஸோ எஸ் அப்படின்ற வேர்ட்ல சவுத் போல என்ன பண்ணிருப்பாங்க ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இது வந்து என்னது ஒரு பார் மேக்னெட். நெக்ஸ்ட் ஒரு யூ ஷேப்டு மேக்னெட்லையும் பாருங்க. ஸோ எந்த மேக்னெட்டை நீங்க எடுத்துட்டாலும் அதுல என்ன இருக்கும் டூ போல்ஸ் இருக்கும், நார்த் போல் அண்ட் சவுத் போல். ஸோ யூ ஷேப்டு மேக்னெட்லையும் பாருங்க டூ எண்ட்ஸ் ஆஃப் த போல்ல தான் என்ன இருக்கு அப்படின்னா அயன் ஃபில்லிங்ஸ் அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னா இங்கதான் என்ன இருக்கும் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். இதுவே சென்டர்ல எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு ரொம்ப கம்மியா இருக்கா. ஸோ போல்ஸ் ஆஃப் அ மேக்னெட் என்ன ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எந்த இடத்துல இருக்கோ அதுதான் அதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா போல்ஸ் ஆஃப் அ மேக்னெட் அப்படின்னு சொல்றோம். Next, properties of a magnet. There are two properties, directive property and attractive property. Directive property used for navigation in compass, and attractive property attracts only magnetic materials. Like poles attract and repel
Attract means north to south and south north, and repulsion means north north and south south. And poles exist in pairs. First, we are discuss about directive property of a magnets. So, a freely suspended magnet comes to rest always in the north-south direction. Okay, ஒரு freely suspended magnet எடுத்துட்டோம் அப்படின்னா அது எப்பவுமே என்ன டைரக்ஷனை காமிக்கும்? நார்த் சவுத் டைரக்ஷனை காமிக்கும். இப்போ நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கிறோம். அந்த பார் மேக்னெட்டை ஃபுல்லாக த்ரெட்டை வச்சு என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா டைப் பண்ணிக்கிறோம். ஸோ டைப் பண்ணிட்டு உட்டன் ஸ்டாண்டோட போய் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதில் டைப் பண்ணிட்டோம். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் அந்த டைப் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த உடன் ஸ்டாண்டோட கட்டி வச்சிருக்கோம்ல, ஸோ அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ரீலி சஸ்பெண்டட் மேக்னெட் அப்படின்னு சொல்கிறோம். பிகாஸ் இட் இஸ் ஃப்ரீ டு மூவ் இன் எனி டைரக்ஷன். ஓகே, த த்ரெட் does not prevent it from swinging in any direction. Now turn the magnet by hand so that it points in another direction and then leave it. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு பார் மேக்னெட் எடுத்துக்கிறோம். ஸோ அதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சஸ்பெண்டட் மேக்னெட் பக்கத்தில் போய் வைக்கிறோம். ஸோ சஸ்பெண்டட் மேக்னெட்டில் எப்பவுமே 2 போல்ஸ் இருக்குன்னு சொன்னேன். ஸோ சவுத் போல் அண்ட் நார்த் போல். இப்போ நம்ம கையில் இருக்க பார் மேக்னெட்லேயும் என்ன இருக்கும்? 2 போல்ஸ் இருக்கும், சவுத் போல் அண்ட் நார்த் போல் அப்படின்னு சொல்லி 2 போல்ஸ் இருக்கும். ஸோ அந்த மேக்னெட்டை சஸ்பெண்டட் மேக்னெட்க்கு நியர்பை வைக்கும்போது அந்த மேக்னெட் அட்ராக்ட் ஆகுதா ரிப்பல் ஆகுதா அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்குறோம். ஸோ நம்ம மேக்னெட்டை வந்து எந்த சைடு சஸ்பெண்டட் மேக்னெட்டை நம்ம எந்த சைடு வந்து என்ன பண்ணாலும் டர்ன் பண்ணாலும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது என்ன பாயிண்ட்டுக்கு வந்துடும்? நார்த் சவுத் டைரக்ஷனுக்கு வந்துடும். ஓகேயா? நெக்ஸ்ட், the end point of a magnet that points towards the north is called north pole of a magnet, and end points towards the south is called south pole of a magnet. So ஒரு மேக்னெட்டோட நார்த் எண்டை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா நார்த் போல் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் அனதர் எண்டை சவுத் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதை வந்து சவுத் போல் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இதை இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நார்த் சீக்கிங் எண்ட் பாயிண்ட் அண்ட் சவுத் சீக்கிங் எண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, த மோஸ்ட் யூஸ்ஃபுல் அப்ளிகேஷன் ஆஃப் டைரக்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேக்னெட் இஸ் இன் த மேக்னெட்டிக் காம்பஸ். ஸோ டைரக்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு எக்ஸாம்பிளாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் காம்பஸ் சொல்கிறோம். ஸோ இந்த மேக்னெட்டிக் காம்பஸ் வந்து 11th செஞ்சுரியில் சைனீஸில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிஸ்கவர் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து எதுக்கு இந்த மேக்னெட்டிக் காம்பஸ் டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ இப்போ வந்து சீல வந்து ட்ராவல் பண்ணும்போது ஸோ அவங்களுக்கு என்ன தெரியாது அப்படின்னா டைரக்ஷன்ஸ் தெரியாது. ஸோ டைரக்ஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் இந்த மேக்னெட்டிக் காம்பஸ் வந்து என்ன பண்ணாங்க டிஸ்கவர் பண்ணாங்க. ஓகே, த மேக்னெட்டிக் காம்பஸ் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் that is used to find directions. Mariner compass is more elaborate than from the form of the packet compass. So nowadays நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இப்போ நம்மளோட மொபைல்லையுமே என்ன வந்துச்சு காம்பஸ், நம்ம காம்பஸ்னு ஒரு ஆப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஜிபிஎஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கிறோம் இப்போ டைரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். ஓகேயா? நெக்ஸ்ட் we are discuss about attractive property. A magnet always attracts magnetic materials towards it. This is called attractive property of a magnet. So in magnet அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் என்னது magnetic materials attract பண்ணிரும். Okay, so a magnet always attracts magnetic material attract பண்ணுச்சு அப்படின்னா அதை என்ன சொல்றோம் attractive property of a magnet அப்படின்னு சொல்றோம். ஓகே, இந்த அட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டில லைக் போல்ஸ் ரிப்பல் அண்ட் அன்லைக் போல்ஸ் அட்ராக்ட், அதான் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். ஸோ இந்த பிக்சர் பாருங்க. பிக்சர்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா 2 பார் மேக்னெட், அதாவது 2 பார் மேக்னெட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த 2 பார் மேக்னெட்ஸ்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 போல்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆல்ரெடி we know N means north pole and S means south pole. Okay, next if we bring the north pole of a magnet near the north pole of a freely suspended magnet, there will be
repel each other. Okay, இங்க பாருங்க, first இங்கே north pole, இங்கே north pole. So ரெண்டு north pole நம்ம கிட்டக்க nearby வச்சோம் அப்படின்னா அது ரெண்டு என்ன பண்ணாது, attract பண்ணாது, repel பண்ணும். repel means எதிர்க்கும். Okay, repel பண்ணும். So இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா same like poles are repel each other. Next, if we bring the north pole of a magnet near the south pole of a freely suspended magnet, the poles of a magnet attract each other. Okay, so in the GIF image பாருங்க, இதுல என்ன இருக்கு அப்படின்னா first south pole north pole and north pole south pole எப்படி இருக்கும், attract பண்ணும். இதுவே north pole and south pole இருந்தா என்ன பண்ணும், repel பண்ணும். So same poles are repel each other and opposite poles are attract each other. Next, we are discuss about poles exist in pairs. If we take a bar magnet and cut it into two pieces, the two magnets will have their own north and south poles. If we further divided these two smaller magnets, these four magnets will have their own north and south pole. So a magnet always has two opposite poles. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த பார் மேக்னெட்டை ரெண்டா கட் பண்றோம். ஸோ ரெண்டா கட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பீஸ்க்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா டூ போல்ஸ் இருக்கும். ஓகேயா, ஸோ இந்த டூ பீசஸை 4 பீசஸா நம்ம கட் பண்ணாலும் எப்படி இருக்கும், ஒரு பீஸுக்குமே என்ன இருக்கும், சவுத் போல் நார்த் போல், சவுத் போல் நார்த் போல், சவுத் போல் நார்த் போல் அண்ட் சவுத் போல் நார்த் போல். ஒரு பீஸுக்குமே என்ன இருக்கும் அப்படின்னா 2 போல்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ எ மேக்னெட் ஹேஸ் ஆல்வேஸ் 2 ஆப்போசிட் போல்ஸ். ஒரு பீஸுமே ஒரு மேக்னெட்டுக்குமே என்ன இருக்கணும் அப்படின்னா 2 ஆப்போசிட் போல்ஸ் இருக்கணும். 2 ஆப்போசிட் போல்ஸ் மீன்ஸ் south pole and north pole. Okay, so a magnetic poles always occurs in pairs. எப்பவுமே ஒரு magnet வந்து எப்பவுமே எப்படி இருக்கும், pairs தான் occur ஆயிருக்கும். ஓகே, magnetic poles எப்பவுமே எப்படி இருக்கும், pairs தான் occur ஆயிருக்கும். Next, we discuss about one activity to verify that like poles of magnet repel and unlike poles attract. So இதுக்கு என்ன materials required அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 bar magnets எடுத்துக்கிறோம் with marked poles and 1 wooden stand and thread. Okay, suspended one of the bar magnet on the stand with the help of the thread. Bring the north of the other magnet near the north pole of the suspended magnet. So நம்ம இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு பார் மேக்னெட்ல த்ரெட் டைப் பண்ணி ஒரு வுடன் ஸ்டாண்ட்ல கட்டிடுறோம். ஸோ நம்ம ஒரு பார் மேக்னெட்டை என்ன பண்றோம், அந்த சஸ்பெண்டட் மேக்னெட்க்கு நியர்பை கொண்டு போறோம். ஸோ சஸ்பெண்டட் மேக்னெட்ல நார்த் போலுக்கு நியர்பைல நம்மளோட வச்சிருக்க மேக்னெட்டையும் நார்த் டைரக்ஷன்ல இருக்க மேக்னெட்டோட கொண்டு போறோம். ஸோ அப்படி கிட்ட கொண்டு போகும்போது அது என்ன ஆகாது அப்படின்னா ரெண்டு மேக்னெட்டும் அட்ராக்ட் ஆகாது, ரிப்பல் ஆகும். ஓகே, அட்ராக்ட் ஆகாது, என்ன ஆகும், ரிப்பல் ஆகும். யூ வில் அப்சர்வ் தட் த நார்த் போல்ஸ் ஆஃப் அ 2 magnets repel one another. And now bring the south of the magnet near the south pole of the suspended magnet. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சஸ்பெண்டட் மேக்னெட் சேம் அதே தான் நார்த் சவுத் டைரக்ஷனில் இருக்கு. நம்ம மேக்னெட்டை நம்ம கையில் வச்சிருக்க மேக்னெட்டை என்ன பண்ணுறோம் அப்படின்னா சவுத் போலோட சஸ்பெண்டட் மேக்னெட்டில் இருக்க நார்த் போலுக்கு பக்கத்தில் கொண்டு போகிறோம். ஸோ அப்படி கொண்டு போகும்போது ரெண்டு மேக்னெட்டும் என்ன ஆகுது, அட்ராக்ட் ஆகுது. பிகாஸ் ஆப்போசிட் போல்ஸ் ஆர் அட்ராக்ட் ஈச் அதர். ஓகே, ஆப்போசிட் போல்ஸ் ஆர் அட்ராக்ட் ஈச் அதர். So bring the north of the other magnet near the south pole of the suspended magnet. You will observe the south pole of the magnet attracts the south pole of the another magnet. Next என்ன பண்றோம் அப்படின்னா இதே south pole கிட்ட நம்ம இந்த
பார் மேக்னெட்டை கிட்ட கொண்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா சவுத் போல் these are like poles, so like poles are repel each other. so இதுல நம்ம என்ன conclude பண்றோம் அப்படின்னா like poles of the magnet repel one another and unlike poles attract each other. Okay, thank you students.